நடிகை சமந்தா நாக சைத்தன்யா திருமண நிச்சயதார்த்தம் ஹைதராபாத்தில் நடந்தது. நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். பான காத்தாடி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தவர் சமந்தா. நானி, நீதானே என் பொன் வசந்தம், அஞ்சான், கத்தி, 10 என்றதுக்குள்ள, தங்க மகன், தெரி, 24 ஆகியவை சமந்தா நடித்த முக்கிய படங்கள். தெலுங்கில் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவுடன் சமந்தா ஜோடியாக நடித்தார். அப்போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு காதலாக மலர்ந்தது. நட்சத்திர ஹோட்டல்களில் ரகசியமாக சந்தித்து காதலை வளர்த்து வந்தனர். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த காதலை சமந்தா உறுதிப்படுத்தினார். நாக சைத்தன்யாவும் நானும் காதலிப்பது உண்மைதான். எங்கள் காதலை இரு வீட்டு பெற்றோரும் ஏற்றுக்கொண்டு விட்டனர். விரைவில் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளோம். திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பேன். கணவர் குடும்பத்தினருக்கு அவமதிப்பு ஏற்படாத வகையில் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பேன் என்று சமந்தா கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து சமந்தா, நாக சைத்தன்யா திருமண ஏற்பாடுகளில் இரு வீட்டாரும் தீவிரமாக ஈடுபட்டனர். நாக சைத்தன்யாவின் தம்பியும் தெலுங்கு நடிகருமான அகிலுக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரேயா பூபாலுக்கும் சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. எனவே அடுத்து சமந்தா, நாக சைத்தன்யா நிச்சயதார்த்தம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று சமந்தா, நாக சைத்தன்யா திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாக சைத்தன்யாவுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் இதை தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரகசியமாக இந்த திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். திருமண தேதியை ஓரிரு நாட்களில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.